இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று டிசம்பர் மாதத்தின் முதல் நாள், திருவருகை காலத்தின் முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் நாம் அனைவரும் நம்பிக்கையின் வாரமாக ஆண்டவர் நம்மை சிறப்பிக்க அழைக்கின்றார். ஆண்டவரே, திருவருகை காலத்தை கொடுத்ததற்காகவும் கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன் என்று. இயேசுவை இந்த உலகத்திற்கு இறைவன் அளிப்பார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அவர் நீதியின் அரசராகவும் நேர்மையின் அரசராகவும் இந்த உலகத்தில் இருப்பார் என்று விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக என்று கூறுகிறது. ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதையும், அந்த அன்பின் வெளிப்பாடாக இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கடவுள் அனுப்பியுள்ளார் என்றும், இதோ அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், தீய செயல்களாகிய குடிவெறி, களியாட்டம் இவைகளை தவிர்த்து நல்ல செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவரை வரவேற்பதற்கு நாம் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய பிறப்பிற்காக எங்களையே நாங்கள் தயார் செய்ய அருள் தாரும். எவற்றை விட்டுவிட வேண்டுமோ அவற்றை விட்டுவிட்டு நாங்கள் நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.